ரவிமோகன் மற்றும் கெனிஷா இடையே உள்ள ஒரு நட்பு, அது நிறைய பேர் நிறைய விதமான ஒரு விமர்சனங்களெல்லாம் முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு 2-3 டேஸாக கெனிஷாவை நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் திட்டிக்கிட்டும் இருந்தாங்க. ஸோ இதனுடைய விளைவு என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெனிஷா ஒரு லாங் வீடியோ போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைன் விமர்சனங்கள், சூழ்ச்சிகள் மற்றும் தவறான புரிதல்களால் மனதளவில் சோர்வடைந்திருக்கிறதாகவும், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட அனைத்து சமூக வலைத்தளங்கள்ல இருந்தும் தற்காலிகமாக விலகுவதாகவும், சென்னையை விட்டு வெளியேறிட்டதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, அகங்காரம் மற்றும் ஜோடிக்கப்பட்ட கதைகள் நிறைந்த இடத்துல நற்குணத்திற்கு இடமே இல்லை அப்படின்ற மாதிரியும், இனி யாருக்கும் எந்த விளக்கமும் அளிக்கப் போவதில்லை, யாரையுமே தற்காத்து பேச போவதும் இல்லை அப்படின்ற மாதிரியும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பெண்ணியம் வெற்றி பெற்றது, மகிழ்ச்சி தோற்று போனது அப்படின்னு குறிப்பிட்டுள்ள அவங்க, அன்புடன் தொடங்கிய இந்த பயணத்திலிருந்து இப்போது அமைதியுடன் வெளியேறுவதாகவும் அவங்களுடைய பதிவில் உருக்கமாக சொல்லியிருக்காங்க. ரவிமோகன் ஒன்றும் குழந்தை கிடையாது அப்படின்ற மாதிரியும், அவங்கள உங்ககிட்டயே நாங்கள் ஒப்படைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது பலவித விமர்சனங்களை உள்வாங்கிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அண்ட் கெனிஷா ரவிமோகனுடைய பிரேக்கப்பை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.